சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க யாரையும் விட மாட்டேன். நான் எங்க வேணாலும் திரும்பவும் கலைவாணியை தூக்க வருமல்ல. மாணிக்கம், உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிக்கிட்டு மரியாதையை இந்த ஊரை விட்டு ஓடிடு. கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க காப்பிய குடிங்க. என்னங்க இது, காப்பிய தவற விட்டுட்டீங்க. என்ன நினைப்புலதான் இருக்கீங்க? போங்க. வாழ்க்கையில தவற விடக்கூடாததெல்லாம் தவற விட்டுட்டேன். காப்பியை தவற விட்டது ஒரு பெரிய குத்தமா? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? பெத்த புள்ளைய வாழ வைக்கிறதுக்காக பெத்தவங்க கஷ்டப்படலாம். நான் வாழ்க்கைய வாழ்றதுக்காக என் புள்ள கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் ஈரக்குலைய நடுங்கி போகுது கமலா. ஐயோ, என்னங்க இது, சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. பெரிய மனுஷனா வாழ தகுதி இல்லைன்னா சின்ன புள்ள மாதிரி அழுதுதான் ஆகணும். என்னங்க, அழாதீங்க. சின்ன புள்ள மாதிரி அழுது. அப்பா, கலைவாணி. கலைவாணி, ஏப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெரிய மனுஷங்கிற போர்வேல சின்ன மனசோட வாழ்றவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். ஆனா நீங்க அப்படி இல்லப்பா. மத்தவங்களுக்காக வாழ்ந்தவங்க. உங்க வாழ்க்கைய மத்தவங்களுக்காக தியாகம் பண்ணவங்க. அப்படி இருக்கும்போது உங்களை விட பெரிய மனுஷன் யாருப்பா இருக்காங்க? கடவுள் எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அதை நான் தாங்கிப்பேன்பா. ஆனா என் அப்பா என் கண்ணு முன்னாடி கலங்கி நிக்கிறத என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாதுப்பா. வேஷம் போட தெரியாத நமக்கு இந்த மனுஷங்க ஏமா அளவுக்கு அதிகமா வலியும் வேதனையும் கொடுக்கறாங்க? அந்த முத்துப்பாண்டி பிரச்சனைக்கு முடிவு வேணும்னு தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனோம். அங்க ஆதிசங்கர் தம்பி விஸ்வநாதனால ஒரு புது பிரச்சனை உருவாகுது. அவன் என்னடானா ஊரை விட்டு போன்னு சொல்லி மிரட்டுறான். அப்பா, எதிர்ப்பு இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மூலத்தனமே எதிர்ப்பு தான். இதுக்காக பயந்து கலங்கறத விட்டுட்டு துணிஞ்சு களத்துல இறங்கணும். அதுதான்ப்பா முக்கியம். இதுதான் நடக்கணும்னு நினைச்சு வாழ்றத விட என்ன நடந்தாலும் வாழ்ந்துடலாம் நினைச்சு வாழ்ந்தாதான் நம்மள யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. 1000 முத்துப்பாண்டி வந்தாலும் சரி, 1000 விஸ்வநாதன் எதிர்த்து நின்னாலும் சரி, பாத்துக்கலாம்ப்பா. எப்ப பார்த்தாலும் என்னையே நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா. கொஞ்சம் உங்களையும் நினைச்சு பாருங்க. நான் வாழ்றதே உனக்காக தானே தாய். உன் நினைப்பு இல்லாம எப்படிமா என்னால இருக்க முடியும்? சரிம்மா, இப்போ சுப்பிரமணி எப்படி இருக்கான்னு சொல்லு. சுப்பிரமணி மாமாவோட உடம்புக்கு இப்ப எந்த குறையும் இல்ல. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. சுப்பிரமணி அண்ணாச்சிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? அம்மா, அவங்களுக்கு தொழில் போட்டியில இருக்கிற ராஜேஸ்வரின்னு ஒருத்தவங்க தான் இத பண்ணிருப்பாங்கன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க தானே ஆதாரம் இல்லாததால எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆதாரத்தை கொடுத்துட்டு யாரும் எங்க தப்பு பண்றது இல்லம்மா. இத போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விஸ்வநாதன் சார் உங்களையும் அப்பாவையும் பார்த்தார்ல? ஆமாமா.